அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, இறுதி நாளின் பெரிய அடையாளங்களில் ஒன்றான மசீஹ் தஜ்ஜால் பற்றிய முக்கியமான தகவல்களையும் அவனது பண்புகளையும் இந்த காணொளியில் பார்ப்போம். தஜ்ஜால் என்ற சொல்லுக்கு கலப்படம் செய்பவன் அல்லது உண்மையை பொய்யால் மூடி மறைப்பவன் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. மசீஹ் என்று அழைக்கப்பட காரணம் அவனது வலது கண் அழிக்கப்பட்டிருக்கும் என்பதால், அல்லது அவன் 40 நாட்களில் உலகத்தை சுற்றி வருவான் என்பதால் என்றும் சொல்லப்படுகிறது. தஜ்ஜால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல்களில் உள்ள ஒரு மனிதன்தான். தஜ்ஜாலுக்கு பல அடையாளங்கள் உள்ளன. இதனால் அவனை முஃமின்கள், நம்பிக்கையாளர்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். மிகப்பெரிய தோற்றம் கொண்டவன், எனினும் அவன் குட்டையானவன், விரிந்த கால்களை கொண்டவன் மற்றும் குண்டான சிகப்பு நிறத்தவன். அவன் ஒற்றை கண்ணன். அவனது வலது கண் அழிக்கப்பட்டது போல இருக்கும். அது மிதக்கும் திராட்சை பழம் போல தெரியும். சில ஹதீதுகளின்படி இடது கண்ணிலும் குறைபாடு உண்டு. அவனது முடி சுருண்டதாகவும் மற்றும் அதிகமானதாகவும் இருக்கும். அவனது நெற்றி அகலமானதாகவும் தாடி முடி குறைவாக இருப்பதாலும் நெற்றியின் ஓரத்தில் இருந்து முடி நீங்கியது போல இருக்கும். அவன் அகன்ற மார்பை கொண்டவன் மற்றும் அவனது தோற்றத்தில் சாய்வு இருக்கும். அவனது கண்களுக்கிடையே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். இந்த வார்த்தையை எழுத்தறிவு உள்ள மற்றும் இல்லாத அனைத்து முஃமின்களாலும் படிக்க முடியும். பெரும்பாலான அறிஞர்கள் அவன் தற்போது கடலுக்குள் ஒரு தீவில் பிணைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்று நம்புகிறார்கள். தஜ்ஜால் கிழக்கு பகுதியில் உள்ள குராசான் நிலப்பரப்பில் இருந்து, குறிப்பாக இஸ்ஃபஹான் யூத பகுதியில் இருந்து வெளிப்படுவான். இஸ்ஃபஹான் யூதர்களில் இருந்து 70,000 பேர் அவனை பின் செல்லுவார்கள். மேலும் அஜமிகள், துருக்கியர்கள் மற்றும் அரபு பகுதிகளில் உள்ள அறிவில்லாத கிராமப்புற மக்களும் பெண்களும் அவனை பின் செல்லுவார்கள். மக்கா, மதீனா ஆகிய புனித நகரங்களுக்குள் தஜ்ஜாலால் நுழைய முடியாது. அங்கு மலக்குமார்கள் காவல் காப்பார்கள். அல் மஸ்ஜிதுல் ஹரம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிது தூர் மற்றும் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா ஆகிய 4 மஸ்ஜிதுகளுக்கும் செல்ல முடியாது. அவன் 40 நாட்கள் பூமியில் இருப்பான். அதில் முதல் நாள் ஒரு வருடம் போலவும், 2வது நாள் ஒரு மாதம் போலவும், 3வது நாள் ஒரு வாரம் போலவும் இருக்கும். மற்ற நாட்கள் சாதாரணமான நாட்களை போல இருக்கும். தஜ்ஜால் பூமியில் குழப்பம் விளைவித்துக் கொண்டிருக்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டமஸ்கஸின் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை மினாராவின் அருகில் இறங்குவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூச்சு காற்று அவன் மீது பட்டாலே அவன் உருகி இறந்து விடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை பாப் லூத் என்ற இடத்தில் கண்டுபிடித்து கொள்ளுவார்கள். இதுவே தஜ்ஜாலை பற்றிய சுருக்கமான தகவல்களாகும்.